ஆறுச்சாமி சிவம் தூபே. நேற்று சிவம் தூபே பற்றி பேசலாம்னு நினச்சேன், ஆனால் பேச முடியல. ஏன்னா பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் ஆடின நாக்கை வச்சு எனக்கு எதை பேசுகிறதுன்னு தெரில. சிவம் தூபே T20 வேர்ல்ட் கப்பில் சிவம் தூபே கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அவர் அடித்த அடி ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா ஒரு கெரிபியன் அடித்த மாதிரி இருந்துச்சு. கெரிபியன் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் அடித்த மாதிரி இருந்துச்சு அந்த அடி. ஏன்னா அவர் அடித்த எல்லாமே பவர் ஷாட்டு. 100 மீட்டரில் ஒரு 6 அடித்தார் தூக்கி. அதுவும் என்ன போல் ஒரு மிடில் ரேஞ்சில் அந்த பவுன்சரை தூக்கி எங்கேயோ அடித்தார். 7 6 ஆறுச்சாமின்ற பேருக்கு பொருத்தமான ஆள் தான் அவர். இந்தியாஸ் 3rd fastest 50 சிவம் தூபே. சும்மாவே சொல்லக்கூடாதுங்க, ஒரு ரொம்ப ரொம்ப கீ பிளேயர். என்ன அடி! அவர் அடித்த அடினா காலுக்குள்ளே போட்டால் கண்டிப்பாக 6 தான். நெஞ்சுக்கு போட்டால் அதை வளைச்சி ஒரு புல் ஷாட்டு, காலுக்குள்ளே போட்டால் ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி ஒரு 6, இந்த சைடு போட்டால் லெக் சைடில் ஒரு அடி, ஆஃப் சைடு யாருக்காரு போகிறேன் கேப்பில் 4. பேய் ஃபார்மில் இருந்தார் சிவம் தூபே. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவுட் ஆகிட்டார். ஆனால் அந்த மேட்ச் நம்ம தோற்றோம் ஜெயிக்கிற அடுத்த விஷயம். அவருடைய எஃபோர்ட்டுக்கு நம்ம பாராட்டியே ஆகணும். நின்றுருந்தாருன்னா கண்டிப்பாக ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு. ஏன்னா அந்த மாதிரி தான் அடித்தார். ஏன்னா இந்தியாஸ் 3rd fastest 50 இன்டர்நேஷ்னலில் T20 இன்டர்நேஷ்னலில் 3rd fastest 50 இது தான். சிவம் தூபே, ஹர்திக் பாண்டியா ஒரு டெஸ்ட்ரக்டிவ் ஃபினிஷர்ஸ் நம்மள்கிட்ட இருக்காங்க. ஓப்பனிங் காம்பினேஷன்னா கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. யார் இறக்க போகிறாங்க, யார் இருக்க போகிறாங்கன்ட்டு. ஏன்னா சஞ்சு சாம்சன் ஃபார்மில் இல்லை மீன்ஸ் ஒரு மேலே 1008 ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா இந்த T20 சீரீஸ் தான் சஞ்சு சாம்சனோட கெரியரை டிசைட் பண்ணும். சப்போஸ் T20 வேர்ல்ட் கப்பில் வாய்ப்பே கிடைக்கலன்னா நீட்டாக ட்ராப் ஆகிடுவார். நீட்டாக ட்ராப் ஆகி இவர் வந்துடுவார், சிம்மன் குல் உள்ளே வந்துடுவார். இன்னும் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ T20 பொறுத்த வரைக்கும் நிறையா காம்படிஷன் போயிட்டுருக்கு. ஸோ வாய்ப்புக்கு தான் நம்ம எல்லோரும் பேசிகிட்டே இருந்தோம். தப்பான டைமில் வாய்ப்பு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சஞ்சு சாம்சன் அவர் செட் ஆகிட்டார் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன், நான் சஞ்சு சாம்சன் சொல்லிவிட்டு டாப் ஆர்டரில் பார்த்தோம்னா ஒரு 6 பிளேயர் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்டர். ஈஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா வந்துட்டார்னா அவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். சிவம் தூபே, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், எத்தனை லெஃப்ட் ஹேண்டர். அப்பா, நமக்கு ஒரு ரைட் ஹேண்டர் வேணும் இல்லையா? நம்ம டீம் இறங்குன்னு தெரிஞ்சாலே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க. அதனால் சஞ்சு சாம்சன் ஒரு கீ ஃபேக்டர், சூரியகுமார் ஒரு கீ ஃபேக்டர். அப்படி இல்லைனா ஸ்ரேயஸை தான் ரீப்ளேஸ் பண்ணணும். திலக் வர்மா அவைலபிலிட்டி எப்படின்னு தெரில. ஏன்னா வாஷிங்டன் சுந்தரம் எந்த லெவலில் இருக்காருன்னு தெரில. அதுக்குண்டான அஃபிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்னு அறிவிக்கவே இல்லை. வாஷிங்டன் சுந்தர் வந்தார் அப்படின்னா நல்லது, வரலை அப்படின்னா உங்களுக்கு அஃபிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் 2 பேர் எடுத்தாகணும். திலக் வர்மா இல்லைனாலும் ஒரு அஃபிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தாகணும். நம்ம பிளேயிங் லெவனை பார்த்தாலே மிரள வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஒவ்வொரு மேட்ச் வினர். இப்போ இஷான் கிஷனும் பேய் ஃபார்மில் இருக்கார். ஒரே ஒரு பிரச்சனை, அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் தான். அது வந்துருச்சு அப்படின்னா இந்தியன் டீமை டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னு என்ன கேட்டிங்கன்னா 100% வாய்ப்பு இருக்குது. டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா எஃபர்ட்டும் போடுவாங்க. இந்த டீமுக்கு நாக் அவுட்ஸில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே தவிர மேட்ச்சுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஆல்ரெடி எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஐபிஎல்லே பார்த்துட்டு தான் அந்த டீம் வந்திருக்கு. நிறைய விஷயம் போயிட்டுருக்கு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹேட்ஸ் ஆஃப் டு சிவம் தூபே. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயராக ஃபார்முக்கு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.